Hi viewers, welcome to our YouTube channel Grow the Money. ஸோ இன்னைக்கு வீடியோவில் மார்க்கெட்டில் நடந்த ஒரு சில அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 8 டேஸாக வந்து நெகட்டிவ்லேயே க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்குங்க. அதாவது நிஃப்டி 50 வந்து 22,959 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 30 பாயிண்ட் வந்து இன்னைக்கு வந்து ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குங்க. அதே மாதிரி சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா 75,996 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அரௌண்ட் 57 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10 கிராம் கோல்டுனுடைய ரேட் வந்து 84,970 ருபீஸு. ஸோ நெகட்டிவாக வந்து 1.03% வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 1 kg சில்வர் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 95,970 ருபீஸு. ஸோ மைனஸில் வந்து 1.63% வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. டாலர்னுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து 86.77, அதாவது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே கம்பேர் பண்ணும்போது 0.13% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்னுடைய அப்டேட்ஸ் பார்க்கும்போது யூஎஸ் டோ ஜான்ஸ் வந்து 44,546 க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 0.37% நெகட்டிவாக இருக்குங்க. நாஸ்டாக்னுடைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 20,026 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அரௌண்ட் 0.41% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸில் வந்து கெய்னர்ஸ் டாப் 5 கெய்னர்ஸில் வந்து அதானி என்டர்பிரைசஸ் அரௌண்ட் 3.93% வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாசிட்டிவில். பஜாஜ் ஃபைனான்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2.65% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து அரௌண்ட் 2.53% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பவர் கிரிட் வந்து 2.23% சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2.11%. அதே மாதிரி டாப் லூசர்ஸில் பார்க்கும்போது மஹேந்திரா நெகட்டிவாக வந்து 3.45% க்ளோஸ் ஆகிருக்கு. பாரதி ஏர்டெல் வந்து 2.36% க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ஃபோசிஸ் வந்து 0.72% நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. டிசிஎஸ் வந்து அரௌண்ட் 0.68% வந்து மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக வந்து ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா 0.67% வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னைக்கு பார்க்கும்போது அரௌண்ட் 2,955 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதில் வந்து 1,014 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்சஸாக இருந்தது, அதாவது பாசிட்டிவ். இதில் 1,871 ஸ்டாக்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருந்தது. ஸோ 70 ஸ்டாக்ஸ் வந்து எந்த வித சேஞ்சஸும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அரௌண்ட் 22 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக்ஸ் ஹை கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 747 ஸ்டாக்ஸ் வந்து க்ளோசர் டு 52 வீக்ஸ் லோக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 47 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ்ல இருந்தது. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா லோயஸ்ட் லிமிட்டில் 326 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ மற்ற ஸ்டாக்ஸினுடைய விவரங்கள். ஸோ எல்டி மைண்ட்ரியில் வந்து ஒரு அப்டேட்டு. ஸோ தே என்டர்ட் ஏ மல்டி இயர் கொலாபரேஷன் டீல் வித் யூரோ பேங்கோட. ஸோ இது எதுக்காகனாக்கா மெயினாக வந்து அவங்களோட ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. எஸ்பிஐ கார்ட்ஸில் ஒரு அப்டேட்டுங்க. போர்டு ஹஸ் இம்ப்ரூவ்ட் அண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஆஃப் ருபீஸ் 2.50 பர் ஷேருக்கு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 25 பிப்ரவரி. பிஹெச்இஎல் வந்து ஒரு ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அரௌண்ட் 6,700 crore ருபீஸ்க்கு. ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிங்கரண்ணி தெர்மல் பவர் ப்ராஜெக்டுக்காக ஸ்டேஜ் 2 இன் தெலுங்கானா. ஸோ டு டெவலப் 800 மெகாவாட்ஸ். ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸில் ஒரு அப்டேட்டு. ஸோ இவங்க என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா பேசஞ்சர்னுடைய டிராஃபிக் வந்து ரைஸ் ஆயிருக்கு 11.4% இயர் ஆன் இயர் to 1.06 crore in January. Domestic traffic ரைஸ் ஆகிருக்கிறது வந்து 11% அண்ட் இன்டர்நேஷ்னல் டிராஃபிக் வந்து ரைஸ் ஆகிருக்கிறது 12.4%. ஸோ கம்பெனிஸுடைய டெல்லி ஏர்போர்ட் வந்து ஹேண்டில் மோர் தென் 60% ஆஃப் த டோட்டல் டிராஃபிக் இன் ஜனவரி அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் நடந்த ஒரு சில அப்டேட்ஸு. ஸோ கடந்த வாரமாக வந்து கோல்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கிராஷ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னாக்கா சென்கோ கோல்டு வந்து அரௌண்ட் 30% வந்து அவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. இது வந்து பிகாஸ் ஆஃப் த மார்க்கெட் கரெக்ஷன் அப்படின்றத நியூஸ் வந்திருக்கு.
அடுத்தது சோலார் எனர்ஜி ஸ்டாக் வந்து என்எஸ்சியில் லிஸ்டட் ஆன கம்பெனி இது. இவங்களுடைய Q3 அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதாவது அரௌண்டு 959% இன் 3 years பீரியட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் நேம் வந்து சர்வோடெக் ரெனியூவபிள்ஸ். ஸ்மால் கேப் ஸ்டாக் அதாவது சலாசர் டெக்னோ இன்ஜினியரிங் அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாக் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்டு 5.50% வந்து பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இவங்க வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து ஆக்விசிஷன் பண்ணியிருக்கனால இன்னைக்கு வந்து இவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து அரௌண்ட் 5% வந்து கெயினில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஸோ ஜென் டெக்னாலஜினுடைய ஷேர் வந்து அரௌண்டு 20% வந்து லோயர் சர்க்கியூட்டில் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இவங்களுடைய வீக் குவார்டர்லி ரிசல்ட்னால வந்து இந்த அப்டேட்ஸ். டாடா கன்சல்டன்சியில் வந்து ஒரு குட் நியூஸு, அவங்க வந்து 2025க்கு உண்டான சேலரி ஹைக்கை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு பர்சனல் கேர் கம்பெனி வந்து அரௌண்டு 650% வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஷேருக்கு வந்து 65 rupees அப்படின்றத. ஸோ இந்த கம்பெனி வந்து ஜில்லட் கம்பெனிங்க. அரௌண்டு 65 rupees பர் ஷேருக்குன்றது அவங்க லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த வீடியோ வந்து ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்புகிறோம்.